السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிக்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவருடைய இறுதி தூதரின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாறு அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவன் நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய இந்த தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அவருடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிறோம். அன்பிக்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய திருமறை குர்ஆனுடைய கடைசி ஜுஸிலிருந்து சூரா அஸ்-ஸல்ஸலால இருந்து சூரத்து நாஸ் வரை நாம் சில சுருக்கமான விளக்கங்களை ரமலானுக்கு முன்பாக நாம் பார்த்தோம். சூரா அல்-ஃபாத்திஹா உட்பட இந்த வகுப்பிலே நாம் ஒரு கிதாபின் அடிப்படையில் இந்த செய்திகளை நாம் பார்த்தோம். அதாவது அத்-துரூஸுல் முஹிம்மா லிஆம்மத்தில் உம்மா, முக்கியமான அவசியமான பாடங்கள் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ற அடிப்படையில் ஷேக் இப்னு பாஸ் அவர்களுடைய தொகுப்பிலிருந்து நாம் பார்த்து வந்தோம். அதில் அவர் ஒரு மனிதன் அவசியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று முதன்மையாக சொன்னது இந்த சிறிய அத்தியாயங்கள். காரணம், நாம் அனைவரும் சின்ன சின்ன அத்தியாயங்களை சிறு வயதிலிருந்து மனனம் செய்திருப்போம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தொழுகையிலும், ஜமாத்துடைய தொழுகை அல்லாத பிற தொழுகைகளில், நாம் தனியாக நின்று தொடக்கூடிய அந்த தொழுகைகளில் அதிகமாக நாம் ஓதுவது இந்த சிறிய அத்தியாயங்களை. அப்போ இந்த அத்தியாயங்களை நாம் மனனமிட்டு சரியான முறையில் அதை சரியான உச்சரிப்போடு ஓத தெரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது நம் மீது அவசியம். சூரா ஃபாத்திஹாவை பொறுத்தவரை அதனுடைய அர்த்தங்களை நாம் மாறும் விதமாக ஓதிவிட்டால் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அது ஒரு உறுப்பினர். சூரா ஃபாத்திஹா தொழுகையில ஒரு உறுப்பினாக இருக்கிறது. அதே போன்று வேற அத்தியாயங்கள்ல வரக்கூடிய அந்த வசனங்களை சரியான முறையில் சரியான உச்சரிப்போடு நாம் ஓத வேண்டும். எனவே ஒரு மனிதன் இந்த சிறிய அத்தியாயங்களாக இருக்கக்கூடிய அம்மஜில் வரக்கூடிய இந்த சூறாக்களை ஒரு சரியான முறையில் சஹீஹான கிராஅத்தின் அடிப்படையில் ஹிஃப்ல் செய்து ஓத வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் ஓதக்கூடிய இந்த அத்தியாயங்களை நாம் ஓதுகின்ற போது அதனுடைய கருத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி என்ன கூறுகிறான், இந்த அத்தியாயத்தில் மறுமையை பற்றி அல்லாஹ் என்ன கூறுகிறான், ஒரு மனிதனுடைய நிலையை பற்றி அல்லாஹ் என்ன கூறுகிறான், இது போன்ற விஷயங்களை நாம் ஓதுகின்ற போது அதனுடைய கருத்தையும் புரிந்தவர்களாக நாம் அதை ஓத வேண்டும். இரண்டாவதாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது பயானு அர்கானில் இஸ்லாம் அல் ஹம்சா, ஐந்து ருக்குன்களாக அடிப்படைகளாக இருக்கக்கூடிய இஸ்லாத்துடைய கடமைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். அப்ப இஸ்லாத்துடைய கடமைகள் என்ன? 5 கடமைகள் என்று சொன்னால் இதையும் நாம அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று. இஸ்லாத்துல 5 கடமை இருக்கு அப்படின்றத அறிந்து வைத்திருக்கிறோம். அது என்ன? முதலாவது கடமை என்ன? ஷஹாதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று நம்ம சொல்றோம். அப்ப இந்த ஷஹாதா
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு ஷஹாதாக்கள், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அடிமையாகவும் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய இந்த ஷஹாதாவை நாம் அறிந்திருக்கிறோம். இரண்டாவது தொழுகை. தொழுகையை நாம் நிலைநாட்ட வேண்டும். இது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமை. மூன்றாவது ஜகாத். நான்காவது நோன்பு, ரமதான் மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய நோன்பு. ஐந்தாவது ஹஜ். யாருக்கு ஹஜ் செய்ய முடியுமோ அவர் மீது வாழ்க்கையில் ஒருமுறை ஹஜ்ஜை நிறைவேற்றுவது என்பது கடமை. இந்த செய்திகளை பொறுத்தவரை ஜுமாவுடைய தினத்துல இஷா தொழுகைக்கு பிறகு இந்த ஹஜ்ஜுடைய பாடத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்ப இந்த 5 கடமைகள் நாம் வெறும் 5 கடமைகள் என்று மட்டும் தெரிந்து கொள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஷஹாதாவை நாம் மொழிகின்றோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஷஹாதாவை ஒவ்வொரு நாளும் நாம் மொழிந்து கொண்டே இருக்கிறோம். பாங்கு சொல்லும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லப்படுகிறது. முஅத்தின் சொன்ன உடனே அதை திரும்ப நாம் என்ன செய்கிறோம், கேட்டு அதை பதிலளிக்கிறோம். உது செய்ததற்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஆரம்பமாகக்கூடிய அந்த துஆக்களை சொல்றோமே, அதுலேயும் ஷஹாதா இருக்குது. இகாமத்து சொல்லப்படுகிறது, ஷஹாதா இருக்கிறது. தொழுகையில் தஷஹுதுல இருக்கும்போது ஷஹாதா இருக்கு. பல இடங்களிலே இந்த ஷஹாதாவை நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம், ஒழியக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த ஷஹாதா சொல்லக்கூடியதுல நாம் புரிந்து அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து ஏற்றுக்கொண்டு அதில் உறுதியாக இருந்து நாம் அந்த ஷஹாதாவை சொல்லக்கூடியவங்களா இருக்கோம். வெறுமனே நம்முடைய நாவினால் வார்த்தைகளை உச்சரிப்பதினால் மட்டும் ஷஹாதாவை நாம் மொழிந்து விட்டோம் என்பதை அர்த்தமாயிரு. இன்னும் சொல்ல போனா, ஒரு ஜனாசாவை தூக்கும் போது கூட என்ன செய்யறாங்க, கலிமா ஷஹாதா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சிலர் வெறும் இந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்றாங்க, கலிமா ஷஹாதா, கலிமா ஷஹாதா, கலிமா ஷஹாதா, ஷஹாதா வார்த்தை, ஷஹாதா வார்த்தை, அவ்வளவுதான். அப்ப இந்த செய்திகளை நாம என்ன செய்யறோம், நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் அந்த கலிமாவை நாம் எப்படி சொல்ல வேண்டும், அந்த ஷஹாதாவை என்ன சொல்ல வேண்டும், அதுல உள்ளடங்கி இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஷேக் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த மனிதன் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமான விஷயங்கள்ல இஸ்லாத்துடைய கடமைகள், அந்த கடமைகளை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அதனுடைய ஷஹாதா அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் பிஷர்ஹி மஆனிஹா. எப்படி இதை அறிந்து கொள்ள வேண்டும்? சும்மா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்றோ லா இலாஹ இல்லல்லாஹ் என்றோ இப்படி வார்த்தைகளால் மட்டுமல்ல, அதனுடைய அர்த்தங்களை, கருத்தை நாம், அதனுடைய விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹுடைய ஷுரூத்துகள் என்று சொல்லப்படுது, அந்த ஷுரூத்துகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கின்ற நிபந்தனைகள் இருக்கிறது, அந்த நிபந்தனைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ்ல இருக்கக்கூடிய 2 அம்சங்கள், அதனுடைய 2 ருக்குன், லா இலாஹ இல்லல்லாஹுடைய 2 ருக்குன், 2 அம்சங்கள். அந்த அம்சங்கள் என்ன? ஒன்று இஸ்பாத், இன்னொன்று நஃபி. ஒன்று இஸ்பாத், இன்னொன்று நஃபி. இஸ்பாத் என்று சொன்னால் உறுதிப்படுத்துறது, நஃபி என்று சொன்னால் மறுக்கிறது. இது ஷஹாதால நம்ம சொல்லக்கூடிய வாசகங்கள் இருக்கக்கூடியவை. இதை நாம் நம்பி ஏற்றுக்கொண்டு நாம ஷஹாதா சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த நிபந்தனைகள் என்று சொன்னால் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்ல என்ன நிபந்தனை இருக்கிறது? 7 நிபந்தனைகள் இருக்கிறது. 7 நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் ஒருவருடைய இந்த ஷஹாதா இருக்க வேண்டும். அப்பதான் அது ஒரு வேல்யூவா இருக்கும். சும்மா வார்த்தைகள்ல சொல்றது இல்லை. ஈமான் என்று சொன்னால் திரும்ப திரும்ப நாம நினைவு கூற வேண்டிய விஷயம் என்ன? ஈமான் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு நாவினால் பொழிந்து உறுப்புகளால் செயல்படுத்துவதுதான் ஈமான். இதுல ஒன்று குறைந்தாலும் அது ஈமான் இல்லை. மொழிவதனால் மட்டும் நாம ஈமான் கொண்டவர்களாக ஆகிவிட முடியாது. அது நம்முடைய உள்ளம் ஏற்றிருக்க வேண்டும். நம்முடைய நாவு அதை மொழிகின்றது, நம்முடைய உறுப்புகள் அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இது 3ம் சேர்ந்ததுதான் ஈமான்.
அப்ப இங்க ஷஹாதா சொல்கின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை நாம் சொல்கின்ற போது அதுல வரக்கூடிய விஷயங்களை நம்ம நம்புறோம். அதுல நிபந்தனைகளாக இருக்கக்கூடியது ஒரு 7 நிபந்தனை. அதுல முதல் நிபந்தனை என்ன? முதல் நிபந்தனை அல்லாஹை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அறிந்து கொள்ளுங்கள், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அறிந்து கொள்ளும்படி அல்லாஹ் நபிக்கு கட்டளை எடுக்கிறார். அப்ப நாம் அல்லாஹை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கலிமால சொல்லப்படக்கூடிய செய்தியை நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்துல என்ன இருக்கக்கூடாது? ஜஹல் இருக்கக்கூடாது. இதனுடைய ஆப்போசிட், இல்முக்குரிய ஆப்போசிட் என்ன? ஜஹல். நம்ம சொல்றோம் இல்லையா, ஜாஹிலியா காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என்ன ஜாஹிலியா காலம்? ஜாஹிலியா என்று சொன்னால் அறியாமை. அந்த வார்த்தை தான் ஜஹில். ஜாஹில் அப்படின்னு சொன்னா அறிவில்லாமல் இருக்கிறது தான், முட்டாளாக ஜாஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஜாஹில், ஜஹிலுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இல்ம் நம்ம இடத்துல இருக்கணும். ஒரு முஸ்லிம் இல்முடையவனாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் ஜஹிலாக ஜாஹிலாக ஒருபோதும் இருக்க முடியாது எல்லா விஷயத்திலையும். அப்ப அடிப்படையாக தெரிய வேண்டிய கலிமால ஒருவர் ஜாஹிலாக இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைய சூழ்நிலை என்ன? பல ஒரு முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். அதுல பலரும், பெரும்பான்மையான மக்கள் இடத்துல அல்லாஹை பற்றியான ஜஹல் இருக்கிறது, இதுவும் இல்லை, அல்லாஹை அறியவில்லை. நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், ஏன் நாம் அல்லாஹை பற்றி முழுமையாக அறியாதவர்களாக நாம இருந்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது முதல் நிபந்தனை. இரண்டாவது யகீன். யகீன் என்று சொன்னால் உறுதி. இதுக்கு ஆப்போசிட் என்ன? சந்தேகம், ஷக். ஷக் சொல்றாங்க இல்லையா, இதுதானே சந்தேகம். அப்ப இது எப்படி சந்தேகம் இல்லாமல் உறுதியாக நம்பக்கூடியவர்களாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கின்ற போது அந்த கலிமா உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒருவர் சொல்கிறார், ஆனால் அல்லாஹுடைய சிபத்துல, அல்லாஹுடைய சிபத்துகள்ல, பண்புகள்ல எதையாவது ஒன்றை அவர் அப்படி இருக்குமா, இது சாத்தியமா என்று நினைத்தால் அது என்ன இல்லை, அவருக்கு யகீன் இல்லை, ஷக் இருக்கு அவருக்கு. அல்லாஹை பற்றியான சந்தேகம் இருக்கிறது, அல்லாஹுடைய சிபத்துகள்ல சந்தேகம் இருக்கிறது என்றால் அவருடைய ஈமான் முழுமையடையாது. நம்ம சந்தேகம் இல்லாமல் உறுதியுடையவராக, உறுதியான அடிப்படையில இருக்க வேண்டும். மூன்றாவது இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்று சொன்னால் நம்ம உடனே சொல்றது உல தூய்மை. நம்ம அர்த்தத்தை சொல்றோம், அது என்ன? இஹ்லாஸ்னா என்ன? இஹ்லாஸா நடந்துக்கணும், இஹ்லாஸ் இருக்கணும், நான் இஹ்லாஸா சொன்னேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்ப இந்த வார்த்தை பயன்படுத்துறோம். மன உல தூய்மை என்று சொன்னால் என் மனதுல எந்த விதமான கெட்ட எண்ணமும் இல்லை, அது அப்படி சொல்றது இல்லை. அது இஹ்லாஸ் என்று சொன்னால் என்ன? தௌஹீத், ஷிர்க் இல்லாமல் இருக்கிறது. இஹ்லாஸ் என்று சொன்னால் ஷிர்க் இல்லாமல் இருக்கிறது, அதுதான் இஹ்லாஸ். சூரா, அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், இந்த அத்தியாயம் இருக்கு இல்லையா, இதனுடைய பேர் என்ன? இஹ்லாஸ். இப்ப இங்க இஹ்லாஸ் என்ன? ஷிர்க் இல்லாமல் இருக்கிறது தான் இஹ்லாஸ். அப்ப ஷிர்க் அதனுடைய வகைகளை நம்ம தெரியும். சின்ன வகையான ஷிர்க்கும் இருக்கக்கூடாது, பெரிய வகையான ஷிர்க்கும் இருக்கக்கூடாது. இல்லாமல் நம்முடைய தௌஹீத், நம்ம இந்த கொள்கை என்பது அல்லாஹுக்காக, இபாதத்துகள் ஹாலிசன் அல்லாஹுக்காக என்று இருக்க வேண்டும். அடுத்து சித்க், இதனுடைய எதிர் கதிப், அதாவது பொய். பொய் இல்லாமல் உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். கலிமால நாம உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தது மஹப்பா. மஹப்பா என்று சொன்னால் அன்பு. அன்பு, முஹப்பத் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் மஹப்பா. இப்போ மஹப்பா என்று சொன்னால் நம்ம
நேசிக்கிறது. யாரை நேசிக்கணும்? அல்லாஹை நேசிக்கணும், அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை நேசிக்கணும், தூதரை நேசிக்கணும், முஸ்லிம்களை நேசிக்கணும். இதெல்லாம் அந்த மஹப்பாவோட இருக்கக்கூடியது. இதனுடைய ஆப்போசிட் வெறுப்பு. வெறுப்பு இல்லாமல், பகைமை இல்லாமல் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக, அதாவது நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து இன்கியாத். இன்கியாத் என்று சொன்னால் கட்டுப்படுதல். கட்டுப்படக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது கபூல், ஏற்றுக்கொள்ளுதல். நம்புறதுன்றது வேற, உறுதியா இருக்கிறதுன்றது வேற. ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையில? மறுக்காமல். இதனுடைய ஆப்போசிட் என்ன? ஏற்றுக்கொள்வதற்குரிய ஆப்போசிட் மறுக்கிறது. மறுக்காமல் எது இந்த கலிமா சொல்கிறதோ அதனுடைய உள்ளடக்கமாக இருக்கிறதோ அந்த கருத்தையும் அந்த விஷயங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த விஷயங்களை ஏழாயிருச்சா? என்னென்ன இருக்கு சொல்லுங்க? அறிவு, இரண்டாவது யகீன் உறுதிப்படுத்துறது, மூன்றாவது இஹ்லாஸ், நாலாவது சித்க் உண்மைப்படுத்துறது, ஐந்தாவது மஹப்பா நேசிக்கிறது, ஆறாவது இன்கியாத் கட்டுப்படுவது, ஏழாவது கபூல் ஏற்றுக்கொள்வது. இந்த 7 நிபந்தனைகளும் இருக்க வேண்டும். அதே போன்று சில இதுல 8ஆகவும் சொல்றாங்க. அதாவது குஃப்ர். எதை குஃப்ர்? அதாவது குஃப்ர்னா மறுக்கிறது, மறுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், நேசிக்கணும், எல்லாம் ஒரு ஆப்போசிட், அதாவது ஒரு பாசிட்டிவா வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன செய்யறோம்? குஃப்ர், நிராகரிக்கணும். எதை நிராகரிக்கணும்? பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் யாரெல்லாம் வணங்கப்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் என்ன செய்யணும்? நிராகரிக்கணும். இதெல்லாம் நிபந்தனைகள்ல ஒன்று. அப்ப ஒருவர் என்ன செய்யறாங்க? இங்க நீங்க பொதுவாக யோசிச்சு பாருங்க. பல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹை வணங்குவார்கள், அல்லாஹ் தான் நம்முடைய ரப் என்று ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களையும் ரப்பாக இருக்கிறார்கள் என்று ஒப்புக்கொள்வார்கள். அப்ப இங்க ஈமான் இருக்கா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுல பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா பிரயோஜனம். ஏன்னா அவர் அல்லாஹை ஏற்றுக்கொண்டார், அதே நேரத்தில் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடியதையும் மக்கள் வணங்குகிறார்கள் என்றால் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. ரப்பை, அல்லாஹவை ரப்பாக ஏற்றுக்கொண்டால், அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று ஒருவர் ஏற்றுக்கொண்டால், யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகிறார்களோ அதையெல்லாம் மறுக்கிறது அவசியம். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹுடைய ருக்குனுகளாக, 2 ருக்குனுகளாக சொல்றாங்க. இப்ப 2 ருக்குனுகள் என்ன? அதாவது ஒன்று நபி. நம்ம சொல்றோம் இல்லையா கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன சொல்றோம்? முதல் விஷயம் என்ன அப்படின்னா நபி. லா இலாஹ, லானா இல்லை, இலாஹனா இறைவன். லா இலாஹ இறைவன் இல்லை, இல்லா தவிர அல்லாஹ். இப்ப அல்லாஹை தவிர இறைவன் இல்லை. ஆனா இதனுடைய கருத்தை நாம இப்படி சொல்லக்கூடாது. அதனுடைய வார்த்தைகள் அப்படி நேரடியாக பொருளை எடுத்துக்கொண்டால் அல்லாஹை தவிர இறைவன் இல்லை என்று இருக்கு. ஆனா நாம் இன்ன அர்த்தத்தில் இந்த கலிமாவுக்கு கருத்தை கொள்ளக்கூடாது. அப்ப நாம எப்படி விளங்க வேண்டும்? லா இலாஹ பிஹக்கின் சிவல்லாஹ், லா மஅபூத் பிஹக்கின் சிவல்லாஹ். அல்லாஹை தவிர்த்து வணங்குவதற்குரிய அந்த தகுதி வேறு யாருக்கும் இல்லை, வணங்கப்படக்கூடிய யாருக்கும் இல்லை. ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் வணங்குறாங்க, எல்லோரையும் வணங்குகிறார்கள், எதையெல்லாமோ வணங்குறாங்க. இன்னைக்கு சில கருத்துக்கள் எல்லாம் என்ன, சில நபர்களை தெய்வத்தை வணங்காதீங்க, இவர்களை வணங்குங்கள் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் சர்வசாதாரணமா வந்தது. வணக்கம் என்பது என்னென்ன புரியாம மனிதன் இருக்கிறான். அப்ப அப்படி இல்லை. அப்ப இறைவனை வணங்குவது, ரப்பை அல்லாஹை வணங்குவது என்பது அது ஒரு அடியான் அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான்.
வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் எதுக்காக படைச்சான்? இபாதத்து செய்யறதுக்காக தான் படைச்சான். அப்ப அந்த இபாதத்தில் நாம் அல்லாஹை தவிர வேறு யாரும் அதற்கான தகுதி இல்லை என்று மறுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இரண்டாவது இஸ்பாத், இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர என்று சொல்றோமே, இது உறுதிப்படுத்துதல், இஸ்பாத் என்று சொல்லணும். இப்ப இந்த இரண்டு அம்சங்களின் அடிப்படையில நம்முடைய கலிமா இருக்க வேண்டும். அதே போன்று இது ரெண்டு ஷஹாதால ஒரு ஷஹாதா, எது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்றதுக்குரிய விஷயங்கள். அடுத்து என்ன? அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அப்ப இதுவும் ஒரு ஷஹாதால இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இந்த ஷஹாதாவை பற்றியும் அதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்ப நாம் கலிமாவை சொல்கிறோம் என்று சொன்னால் வெறுமனே நாம வார்த்தைகளை உச்சரிப்பதினால் மட்டும் அது கலிமா ஆயிராது. அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை புரிந்து கொண்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் அதனுடைய ருக்குனுகளை நிறைவேற்றக்கூடிய அடிப்படையில் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதை புரிந்து கொண்டு அடுத்தவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நம்முடைய ஈமானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதி தன்மையை ஏற்படுத்தி தருவானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم زدنا إيمانا ويقينا وفقها. وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.